லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒருத்தனுக்கு கோவத்தை தூண்டுற அளவுக்கு பேச தெரியாதா? சந்தோஷுக்கு கோவத்தை வரவழைக்கதான் மேடம். நீ வா போன்னு நான் மரியாதை இல்லாம பேசினேன். என்ன சார் போலீஸ் நீங்க? நீ வா போன்னு பேசுறதெல்லாம் பத்தாது. சந்தோஷையும் அவன் குடும்பத்தையும் இன்னும் நல்லா கீழ்த்தரமா மட்டமா பேசுங்க. அப்பதானே கோவம் வந்து உங்ககிட்ட அவன் சண்டைக்கு வருவான். ஓகே மேடம். அபி அபின்னு உன் பேரை கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு உன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. நீ தூங்கிட்டு இருக்க, உன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்ன. ஆனா இவ என் பேச்ச கேட்காம திமிரா திரும்ப திரும்ப கதவை தட்டிட்டே இருக்கா. யார் நீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். அதான் நீ தூங்கினா கூட எழுப்பி சொல்லிட்டு வரலான்னு வந்த. என்ன என் பேர் சொல்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை எனக்கு தெரியாது, ஆனா என்ன அனுப்பினவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். யாருங்க உங்களை அனுப்புனது? ஸ்ரீஜா மேடம். ஸ்ரீஜாவா? ஆமா, ஸ்ரீஜா மேடமே தான். அவங்க தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாங்க. அழாத சீதா. உன் ஆயுசு முழுக்க உன்னை இந்த வீட்டில் நான் அலாம வச்சு பார்த்துப்போன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்த சீதா. இப்போ உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு வக்கில்லாதவன் ஆயிட்டேன். நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, வருத்தப்படாதீங்க. எதுக்கும் கலங்க கூடாது. இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நம்ம வீடு. இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அபிக்கு முழுசா குணமாகிற வரைக்கும் தான் அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டம் எல்லாம். அபிக்கு மட்டும் முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அபிகிட்ட சொல்லி இந்த வீட்டை மீட்டெடுத்துறலாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரி. அபி குணமானதும் நம்ம பிரச்சனையெல்லாம் தானா சரியாயிடும். நம்ம வீடு திரும்ப நம்ம கைக்கு வந்துரும்பா. நீங்க கவலைப்படாம வாங்கப்பா, போலாம். சரிப்பா, நம்ம போகலாம். சார், இப்ப எதுக்கு கதவை உடைக்கிற மாதிரி திறந்துட்டு வரீங்க? ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டி கேட்டுட்டு வரணும்னு மேனஸ் இல்ல? டேய், எனக்கே ஆர்டர் போடுறியா? இந்த வீடை உங்க கையை விட்டு போய் ரொம்ப நேரமாச்சு. இதுல கதவை வேற தட்டிட்டு வரணுமா? எங்களை பார்த்தா கேனையான தெரியுதா? உங்களை கிளம்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கிளம்பாம இருந்தா என்ன அர்த்தம்? யோ, எல்லாம் விளைய வாங்க. என்ன சார், எங்களை அக்யூஸ்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்றீங்க? என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அத சோதிக்காதீங்க. சோதிச்சா என்னையா பண்ணுவ? அவதார் மாதிரி பறந்து எல்லாரையும் வெளியே தள்ளிடுவியா? முறைச்ச லாடம் கட்டுறோம், ஜாக்கிரதை. எங்க கை வச்சு பாருங்க பாப்போம். முடிஞ்சா கை வைங்க சார் பாப்போம். சந்தோஷ், வேண்டாம். வெளியில வாங்க, உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. சந்தோஷ், இப்ப நாம ஸ்ரீஜாவோட சூழ்ச்சி வலையில இருக்கோம். ஸ்ரீஜாவோட ஆளுங்க நம்மள வேணும்னே வம்பிழுத்தாலும், அவங்க என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்னமா சொல்றீங்க நீங்க? சொல்றத கேளு சந்தோஷ். நீ கோவப்பட்டா அது ஸ்ரீஜாவுக்கு தான் இன்னும் சாதகமா அமையும். அவ என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் நடக்கும். அதான் சொல்ற, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா. யோ, என்னையா நீங்க மட்டும் வரீங்க? அவங்க எங்க வராங்க சார்.
ஏன் ஒரு மாதிரி இருக்க? சார் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுமா சார்? மேனஸ் இல்லைன்னு ரொம்ப திமிரா சொல்றான் சார் சந்தோஷ். என் மேல கை வச்சு பாருங்கன்னு எங்ககிட்டே எகுறான் சார். வீடு ஜப்தி ஆகி வீட்டை விட்டு வெளியில போற நிலைமையில கூட அவன் திமிரு அடங்கல. வரட்டும், போலீஸ் எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு நான் காட்டுறேன். சூப்பர் சார். உங்க கான்ஸ்டபிள சந்தோஷ் எதிர்த்து பேசினதையே பிரச்சனையாக்கி அவன் மேல கை வச்சிடுங்க. நீங்க சந்தோஷ் மேல கைய வச்சா ஏன் புள்ள மேலையா கைய வச்சீங்கன்னு புள்ள பாசத்தினால சீதாவும் எங்க அண்ணனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களையும் 4 போடு போடுங்க. சீதாவும் எங்க அண்ணனும் உங்ககிட்ட அடி வாங்குறது பொறுக்க முடியாம சந்தோஷ் உங்களை அடிக்க வருவான். அவனையும் சேர்த்து லத்தி சார்ஜ் பண்ணி இந்த வீட்ல இருந்து விரட்டி விட்டுருங்க. ஓகே மேடம், நீங்க சொன்னதை அப்படியே பண்ணிடுறேன். கரெக்ட். ஸ்ரீஜா என்ன சொல்ல சொன்னா? ஜெயில களி சாப்பிட முடியலன்னு சொல்ல சொன்னாலா? ஸ்ரீஜா மேடம் ஏன் களி சாப்பிட போறாங்க? ஜெயில அவங்களுக்கு வேற லெவல்ல விருந்து நடக்குது. ஸ்ரீஜா மேடமோட பணத்துக்கோ செல்வாக்குக்கோ அவங்க நினைச்சது எல்லாமே அடைய முடியும். ஹே, ஸ்ரீஜாவே ஒரு அக்யூஸ்ட். அவளுக்கு பில்டப் கொடுக்காம நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும் அத மட்டும் முதல்ல சொல்லு. அபி, உங்க அத்தை மாமா சந்தோஷ் எல்லாம் குடியிருக்காங்களே அந்த வீடு, அங்க இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? அதை எப்படி ஏன் வாயால சொல்லுவேன்? போன் பண்றேன், நீயே கேளு. யாருக்கு இவ கால் பண்றா? நான் உங்களை கூப்பிட அனுப்பின கான்ஸ்டபிள் கிட்ட கதவை தட்டிட்டு உள்ளவான்னு சொன்னது யாரு? முடிஞ்சா மேல கைய வச்சு பாருன்னு சொன்னது யாரு? உங்களதான் கேக்குறேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்ல எல்லாரும் என்கிட்ட அடி வாங்க போறீங்களா? சார் சந்தோஷ், கோபப்படாத. நான் தான் சார் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இவ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? சார், அந்த அம்மா போய் சொல்றாங்க. எங்களை திட்டினது அந்த ஆளு. இன்ஸ்பெக்டரோட பேச்சை கேட்டு சந்தோஷால தாங்க முடியாம இன்ஸ்பெக்டரும் சந்தோஷம் சண்டை போட்டுக்கணும். என்ன சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப உங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறியா? சந்தோஷ், இப்பதானே சொன்னேன் அவங்க எது பேசினாலும் அமைதியா இருந்தேன். கான்ஸ்டபிள கதவை தட்டிட்டு உள்ளவான்னு சொன்னது மட்டும் இல்லாம என்னையே ஏன்னு சொல்றியா? உன்ன இதோ பாருங்க சார், கோவப்படாதீங்க. பொறுமையா நிதானமா பேசுங்க, இல்லனா தப்பா போயிடும். என்ன என்ன தப்பா போயிடும்? வக்கீல் சார், நீங்களும் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து சந்தோஷ, எங்க அண்ணனை சீதாவையும் ஏதாவது அசிங்கமா பேசுங்க. சந்தோஷ், நீங்க போலீஸுக்கு மரியாதை கொடுக்காம தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை. யார் சார் தப்பா பேசுறா? இந்த இன்ஸ்பெக்டர் தான் வீட்டை விட்டு வெளியே போக இருந்த எங்களை வம்புக்கு இழுக்கிறாரு. ஐயோ, சந்தோஷ் கோவப்படுறா. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? ஹலோ மேடம், நான் இப்ப அபி வீட்ல தான் இருக்கேன். மேடம், நான் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு பேசுறேன்.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அபிய பார்க்க அனுப்பிச்ச ஸ்ரீஜாவோட ஆளா இது? நான் வம்பு இழுக்கிறேனா? டேய், என்ன சார் டெய்லாம் சொல்றீங்க? ஒழுங்கா பேசுங்க. அபி கூட தான் இருக்கேன் மேடம். அபிக்கு அவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணுமாமா. அதான் உங்களுக்கே நான் ஃபோன் பண்ணேன். நீங்க உங்க போனை ஆன்ல வைங்க. என் போனை நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அபி காதுக்குள்ளர கேட்கட்டும். ஸ்ரீஜா நினைச்ச ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. உன் அத்தை மாமா சந்தோஷ் எல்லாரும் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நீயே கேளு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் இப்படிதான்டா பேசணும். இன்ஸ்பெக்டர் சார், நான் முதல்லயே சொல்லிட்டேன் அப்படிலாம் பேசாதீங்கன்னு. நீங்க போடா வாடான்னு பேசினா அப்புறம் நானும் பேச வேண்டியதா இருக்கும். இது சந்தோஷ் குரல் மாதிரி இருக்கே. என்னது? நீ என்ன போடா வாடான்னு பேசுவியா? நீங்க வாழ்ந்த வீடு ஜப்தி ஆகியும் இன்னும் உனக்கு புத்தி வரல. வீடு ஜப்தி ஆயிடுச்சா? அன்னக்காவடி ஆகியும் அடங்க மாட்டீங்கல்ல? சார், இப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளவுதானே? போறோம், விடுங்க சார். ஐயோ, இது மாமா குரல் இல்ல? சார், இதைத்தான் சார் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன்றீங்க. பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இங்கே டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன, உங்களெல்லாம் கழுத்தை பிடிச்சு நாங்க வெளியே தள்ளணுமா? ஏய், என்ன பேசுற? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? எங்க தள்ளுறா பாப்போம். சந்தோஷ், தள்ளுன்றல. கொஞ்சம் அமைதியா இருடா. பாருங்கம்மா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. நீ பேசாம இருன்னு சொல்றல்ல. அபி, நீ காலிடி. சார், நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம். ஒரு ராட்சசியால இப்படி ஆயிட்டோம். அபி, நீ காலிடி. சார், நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம். ஒரு ராட்சசியால இப்படி ஆயிட்டோம். நாங்களே வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு போறோமேன்னு வருத்தத்துல இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க வேற இப்படி அராஜகம் பண்றீங்களே. அத்தை, அத்தை, உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுதா? புரியலனாலும் சொல்றேன் கேட்டுக்க. ஸ்ரீஜா மேடம் உன் வீட்டு மேல 2 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம உன் வீடு ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. போலீஸ் உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி உன் வீட்டுக்கு சீல் வைக்க போகுது. உன் குடும்பமே வீட்டை விட்டு வெளியில வந்து அவமானப்பட்டு நடுத்தெருல நிக்க போகுது. வாங்கின கடனை கட்டல, வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அதுக்கு பேர் அராஜகமா? ஒழுங்கா போயிடுங்க, இல்லைன்னா முட்டிக்கு முட்டி தட்டி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். ஸ்ரீஜா மேடம் ஜெயில இருந்தாலும் அவங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க.
நீயும் புருஷனும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து வாழ வழி இல்லாம திங்க சோறு இல்லாம கிடக்குறீங்களோ அதே மாதிரி இப்ப உங்க அத்தை மாமா சந்தோஷ் எல்லாருமே கஷ்டப்பட போறாங்க. கோடீஸ்வரங்களா வாழ்ந்த குடும்பம் இப்ப பிச்சைக்காரங்க மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ போறாங்க. கடைசி காலத்துல அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாம் உன்னாலதான் அபி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உங்க அத்தை மாமா அவங்க எல்லாருமே ஸ்ரீஜா மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணாம உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அதனாலதான் இப்ப தெருவுக்கு வந்து நிக்க போறாங்க. அபி 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 என்னாச்சுமா? அபி அபி என்னாச்சு அபி? ஐயோ அத்தை, வீடு ஜப்தி ஆக போற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்களே அத்தை. ஐயோ, என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியலையே. அபி உனக்கு தலை சுத்துதா? தண்ணி எடுத்துட்டு வரவா? ஸ்ரீஜா மேடம் நினைச்ச மாதிரி அபி சாக போறா. என்ன முறைக்கிறீங்க? ஒழுங்கா எல்லாரும் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு வெளியில போயிடுங்க, இல்லனா லத்தி சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பிரச்சனை பெருசாகிக்கிட்டு இருக்கு. இப்போ உடனே ஸ்ரீஜாவுக்கு வீடியோ கால் பண்ணா சரியா இருக்கும். ஐயோ, என்ன லைன் கட் ஆயிடுச்சு? அந்த அபி செத்துட்டாளா என்னன்னு தெரியலையே. மல்லிகா அக்கா ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை ஸ்ரீஜா அனுப்பின ஆளு அபிகிட்ட வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த சொல்லிட்டாங்களோ? அந்த மாதிரி அபிகிட்ட எதுவும் சொல்லிருக்க கூடாது. ஐயோ, என்ன மறுபடியும் ஃபோன் பண்றாங்க? மல்லிகா பண்றாங்களா இல்ல முன்ன மாதிரி அபிதான் ஃபோன் பண்றாளான்னு தெரியலையே. கேப்போம். ஹலோ தம்பி, அபி! சொல்லுங்க மேடம், நானே கால் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அபிக்கு என்னாச்சு? ஸ்ரீஜா மேடம் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு மேடம். அபி நேரம் செத்துருப்பா. சூப்பர். நீ உடனே ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ண. என் பொண்ணு கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? நீ ஃபோன் வை, நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். ஓகே மேடம். அம்மா கால் பண்றாங்க. சொல்லுமா. ஸ்ரீஜா, நீ நினைச்சது நடந்துருச்சு. அபி செத்துட்டா. என்னம்மா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா.
மா நான் ஜெயிச்சிட்டேன்மா. அந்த அபிகிட்ட நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சிட்ட. அங்க சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் எல்லாம் போலீஸ் அடிச்சு விரட்டுறத பார்த்து தாங்கிக்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே செத்துட்டாளா? அபி இவ்ளோ வீக்கா இருப்பான்னு நானே யோசிச்சு பார்க்கல ஸ்ரீஜா. எனக்கு இப்பதாம்மா இந்த பிறவியோட பலன் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, நீ அந்த அபி செத்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே என்கிட்ட சொல்ற? லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டியும் தப்பாயிராதே. நிச்சயம் தப்பா இருக்காது ஸ்ரீஜா. நீ அனுப்பின ஆள்தான் இதை என்கிட்ட சொன்னா.